எனக்கு என் கணவரை விட எனக்கு நடிகர் விஜயை தான் நான் விரும்புகிறேன், என் கணவரை விட நான் நடிகர் விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு தற்கூறிங்கெல்லாம் பேசுது பாருங்க. அந்த பொம்பளைங்க மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். இது தமிழ்நாட்டோடைய கலாச்சார பண்பாடுக்கு சீரழிக்கிறதுக்கான காரணம். அதனால நடிகர் விஜய் அவர் ரசிகர்களுக்கு, அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்க. இனி நடிகர் விஜய்க்கு ரசிகராக இருக்கிற எந்த ஆண்களுக்கும் எந்த ரசிகைக்கோ எந்த பெண்களும் யாரும் லவ் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நடிகர் விஜய் பார்த்தீங்களா, நடிகர் விஜய் போல் அவன் ரசிகர் வந்து ஹேர் கட் பண்ணுவான், நடிகர் விஜய் போல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவான், நடிகர் விஜய் போல் டம் அடிப்பான், நடிகர் விஜய் போல் சரக்கு அடிப்பான், நடிகர் விஜய் போல் தாய் தாப்பனை விட்டு போயிடுவான், நடிகர் விஜய் போல் கட்டின பொண்டாட்டியை புள்ளியை விட்டுட்டு ஃப்ளைட்டில் த்ரிஷா கூட பறப்பான். அது போல் அவன் யாருன்னா லவ் பண்ண பொண்ணு கூட பறப்பான். அப்போ நிர்கதியாக நிற்கிறது யார்? உங்கள் குழந்தைங்க தான். அதனால் இந்த தண்டனையை நடிகர் விஜயோடைய ரசிகைகளுக்கோ கொடுங்க. ரெண்டாவதா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து பார்லிமெண்ட்லேருந்து ஒரு விசாரணை குழு வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புனீங்க. அந்த விசாரணை குழுவில் ஹேமா மாலினின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. ஹேமா மாலினி யாருன்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? இல்லை அந்த அம்மா பேசுகிற மொழி எங்களுக்கு புரியுமா? இல்லை நாங்கள் பேசுகிற மொழி அந்த அம்மா ஹேமா மாலினிக்கு புரியுமா? எங்கள் மொழியே புரியாத ஹேமா மாலினி அந்த அம்மாவுக்கு எங்களுடைய மக்களுடைய வலியும் வேதனையும் எப்படி புரியும்? ஏன் தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் யாரும் தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? ஏன் அந்த குழுவில் யாரும் ஏன் நம்ம பழம்பெரும் நடிகைகள்லாம் கூட இருக்காங்க. நம்ம சௌகார் ஜானகி அம்மா, சரோஜா தேவி அம்மா கூட இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேஆர் விஜய் அம்மா, இவங்க கூட நடித்த அந்த ஏஜில் இருக்கக்கூட யாரோ தமிழ் தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சிருந்தா கூட அந்த மக்களுடைய வலியும் வேதனையும் என்னென்னு அவங்க பேசியிருப்பாங்க. மொழியே தெரியாதவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி விசாரணைக்குள்ளே அனுப்பியிருக்கிறீங்க. என்ன இருந்தாலும் பாஜக கட்சி நீங்கள் என்ன தான் நீங்கள் உடம்புல நல்லெண்ணெய் ஊற்றி கல்லெண்ணெய் ஊற்றி உடம்பு முழுக்க தேய்ச்சி நீங்கள் மண்ணில் உருண்டிங்கன்னா கூட எங்கள் தமிழ்நாட்டு மண் உங்கள் உடம்புல ஒட்டாது. எங்கள் மண்ணே உங்கள் உடம்புல ஒட்டாதப்ப என் மக்கள் எப்படி உங்கள் உடம்புல ஒட்டுவாங்க? உங்கள் பேச்சை கேட்டு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? மூணாவதாக ஒரு அம்மா நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா பார்லிமெண்ட்டில் சில மாதங்களுக்கு போன வருஷம் நினைக்கிறேன், பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு விவாதம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. வெங்காய விலை உயர்ந்து இருக்குது, வெங்காய விலை சம்மந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, வெங்காயம்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ நக்கலாக பதில் சொல்கிற நிர்மலா சீதாராமன் இங்கே கரூரில் நடந்த அந்த உயிரிழந்த அந்த குடும்பம் எல்லாமே எங்கள் சொந்த பந்தம், எல்லாம் எங்கள் ஆளுங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? கரூர் சம்பவத்தை பார்க்கறதுக்கு நிர்மலா சீதாராமன் இங்கே என்ன வேலை? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன்னா அவங்க இறந்தவங்க யாருமே பிராமணர் இல்லையே. அப்போ உங்களுக்கு என்ன இங்கே வேலை? இது நான் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க, என்னை கேட்க சொன்னாங்க, நான் கேட்குறேன். 2015 ஒரு பிரபலமான சேட்டலைட் தொலைக்காட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து சில கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் தமிழக பெண் அரசியல்வாதிகள்லாம் யாருன்னு எப்போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, தயவுசெய்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நாட்டு மக்களுக்கு காமிங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சிறப்பாக செயல்படும் பெண் அரசியல்வாதிகள்ன்ற இந்த லிஸ்ட்டில் எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் பெயர் இருக்கா? வாய்ப்பு இல்லை, இருக்காது. இந்த அவங்க நேமே கிடையாது இதில். ஆனால் அந்த அம்மாவை நியமன உறுப்பினராக ஆக்கி அவங்களுக்கு சென்ட்ரலில் இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பிராமணர் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. ஏன் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பாஜகவை சேர்ந்த தகுதி உள்ள மக்களுடைய ஆதரவு உள்ள எவ்வளோ பெண்கள் இருக்காங்க? வானதி சீனிவாசன் அக்கா இருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அதில் நானும் இருக்கேன். எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, ஏன்னா நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவ, அதனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இல்லைனால வாய்ப்பு இருக்கிற பெண்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள்? அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை தான் முன்னோர்கள், என் பாட்டன் பூட்டன் பெரியார் போன்றவர்கள்லாம் எதிர்த்து இந்த மூலம் வந்து கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் சமநிலை வரணும்னு சொல்லி தான் அவங்க போராடினாங்க. அவங்களுடைய வழித்தோன்றல் தான் நாங்களும் இன்றைக்கி போராடிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றதை நாங்கள் தடுக்கிறோம், அவங்கள எதிர்க்கிறோம், வேறு இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி கரூரில் உயிரிழந்த அந்த 41 தமிழர்கள் உறவுகளுடைய அந்த நீதிக்கு தமிழ்நாடு அரசு முழுக்க நியாயமாக நேர்மையாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும்
தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அதனால் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாரில் அந்த விசாரணை குழு எல்லாமே தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வதந்தி பரப்பவர்களை உடனடியாக கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவங்கள சிறையில் அடைக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம்.